தலைநகர் டெல்லியில் கடந்த சில வாரங்களாகவே காற்று மாசு எந்த அளவுக்கு அதிகமாக இருக்கிறது என்பதை நாம் எல்லோரும் நன்கு அறிவோம். காற்று மாசுவை குறைப்பதற்காக டெல்லி அரசும் சுற்றுச்சூழல் துறையும் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. இருப்பினும் காற்று மாசு குறைந்தபாடில்லை. இந்த நிலையில் இதனை கட்டுப்படுத்துவதற்கு கிராப் 3 மற்றும் கிராப் 4 வகையிலான பல்வேறு நடவடிக்கைகளையும் கட்டுப்பாடுகளையும் டெல்லி அரசு விதித்திருக்கிறது. அதன்படி நாளை முதல் டெல்லியில் இருக்கக்கூடிய அரசு மற்றும் தனியார் ஊழியர்களில் 50% பேர் மட்டுமே அலுவலகத்திற்கு வர வேண்டும் எனவும், மீதம் இருக்கின்ற 50% பேர் வீட்டிலிருந்தே பணியாற்றலாம் என்று டெல்லி அரசு அறிவித்திருக்கிறது. இது கட்டாயம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு ஏற்றாற் போல அரசு மற்றும் தனியார் நிறுவனங்கள் ஊழியர்களுக்கான அட்டவணையை வகுக்க வேண்டும் எனவும், இந்த விதிமுறைகளை யாராவது கடைபிடிக்காமல் இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டால் அந்த நிறுவனங்களின் மீது கடும் நடவடிக்கை மற்றும் அபராதம் உள்ளிட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் டெல்லி அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ஏன் இப்படி ஒரு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு என்றால், அலுவலகத்திற்கு வருகை தருவதால் அதிகமானவர்கள் வாகனங்களை பயன்படுத்துவார்கள். வாகனத்திலிருந்து வெளியேற்றப்படுகின்ற கார்பன் டை ஆக்சைடு மற்றும் கார்பன் மோனாக்சைடு போன்ற கரியமில வாயுவின் வெளியேற்றத்தினால் காற்று மாசு அதிகரிப்பதை கட்டுப்படுத்தும் விதமாக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இது தவிர கட்டுமான பொருட்களை மேற்கொள்ளவும் தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கட்டுமான பொருட்களை மேற்கொள்ளும் போது அதிலிருந்து பறக்கின்ற தூசி, துகள், மண், சிமெண்ட் போன்றவற்றால் இந்த காற்று மாசு மேலும் அதிகரிக்கும் என்பதால் கட்டுமான நடவடிக்கைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கட்டுமான நடவடிக்கைகள் தடை விதிக்கப்பட்டிருப்பதால் பாதிக்கப்படக்கூடிய ஊழியர்களுக்கு நிவாரணமாக அரசின் சார்பில் 10,000 ரூபாய் வழங்கப்படும் எனவும் டெல்லி அரசு அறிவித்திருக்கிறது.